ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தக்காளி பஜ்ஜி ரெசிபி ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி விலைலாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கலாங்க. நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. ஒரு சிலர் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துவாங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டோங்க. ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம உரித்து சேர்த்துறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்துறப்போ பூண்டோட முழு சாரும் நமக்கு நல்லா அந்த குழம்புல இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கிறப்போ நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ தக்காளி எல்லாம் நம்ம பொடுசாக கட் பண்ணி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். 2 நாள் 3 நாள் 1 வாரம் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இது தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கொலைய வேகணுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ தக்காளி விலைலாம் கம்மியாக இருக்கிறதுனால வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் போகிற டைமில் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்துறப்போ தக்காளின்னு நல்லாவே கொலைய வெந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லாவே கொலைய வெந்து நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா கொலைய வெந்துருச்சு. இன்னும் பத்தாதுங்க, நல்லாவே வேகணும். அந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வரணும். இப்போ நம்ம இது கூட என்ன சேர்த்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் தாங்க சேர்த்த போகிறோம். வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சாம்பார் தூள்லேயே மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் சேர்த்தலைங்க. இப்போ சாம்பார் தூள் எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் கட்டி இல்லாமல் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இது நம்ம இப்படியே கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. இல்லை நம்ம 2 3 நாள் நம்ம வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா நம்ம விட்ட எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி தொக்கு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனோம்னா சூப்பரான தக்காளி பஜ்ஜி இல்லை தக்காளி தொக்கு தயாருங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.